வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் வாழ்த்து பகுதி இயல் 1. சரி, வாங்க நேரடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்தாலே வாச்சிடலாம். இதில் என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கலாம், ஒரு 25 விதமான கேள்வி கேட்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக இப்போ பார்த்துடலாம். இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாயுமானவர். இவரை வெறும் தாயுமானவர்னு மட்டும் படித்து வச்சுக்காதீங்க, ஏன்னா நம்ம திருப்பி படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாட்டு எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தாயுமானவர்னு படிக்கும்போது ஒன்று கே தாயுமானவர்னு படிச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இவங்க அம்மா பேர், அதாவது இன்சியல், அம்மா அப்பா பேரை இன்சியலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், கே தாயுமானவர்னு. ஸோ கே அப்படிங்கிறதுனா கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார், அதுதான் கே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? இல்லைன்னா கேடிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடிலியப்பர் தாயுமானவர் மட்டுவார் குழலி. யார் அந்த மட்டுவார் குழலின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் பேர், அதாவது மனைவியோட பேர். சரிங்களா? சரி, இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்துட்டு இந்த பாட்டோட மீனிங்கை வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு அப்படிங்கிற ஊர், இப்போ வந்து வேதாரண்யம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. ஸோ சொந்த ஊர்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு தான். இவர் யாருடைய அருளால் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டி தான் பிறந்திருக்காங்க. திருச்சி மலை மீது இருக்கக்கூடிய தாயுமானவர் அருளால் பிறந்ததுனால தாயுமானவர்னு பேர் வச்சாங்க. எங்கே வேலை பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக வேலை பார்த்தார். ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் என்னடா முக்கியமானது இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது இந்த கூற்றம் மட்டும் கவனிங்க. தாயுமானவர் வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அமைச்சராக பணியாற்றினார். கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காட்டில் பிறந்தார். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இது மாதிரி கொடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன்லாம் நிறைய கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரைட்டு மாதிரி தோணும். ஆனால் நான் முதல்ல சொன்னது தப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அமைச்சராக பணியாற்றினார்னு சொன்னேன். அமைச்சராக பணியாற்றல, ட்ரெஸரி ஆஃபீஸர் இவர். ஸோ கருவூல அலுவலராக பணியாற்றினார். ரொம்ப முக்கியமானது இந்த கருவூல அலுவலருங்கிறது. விஜய ரகுநாத சொக்கலிங்கர் திருச்சியை ஆண்டவருங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. சரியா? சரி, இப்போ இந்த நூலை பற்றி பார்க்கலாம். இந்த நூல் வந்து தாயுமானவர் திரட்டு பாடல்கள் அப்படிங்கிற, அதாவது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரேங்கிற பாட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு அதில் பராபர கன்னி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. இதில் இந்த தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற இந்த நூலில் பராபர கண்ணியின் தலைப்பில் தான் இந்த வாழ்த்து பாடல் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ரொம்ப முக்கியமான இன்னும் 2 பாயிண்ட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆன நூல் எது இப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க, குறித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் புக்கு இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆன நூல் எது அப்படின்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. அடுத்து 2வது வரி பாருங்க. கற்போருக்கு மன தூய்மையும் பக்தி சுவையும் ஊட்டும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. இந்த 2 வரி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கருவூல அலுவலர் அப்படின்னு சொல்லி ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. மட்டுவார் குழலி, இதை ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யம், இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இவருக்கு வந்து நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாயுமானவருடைய நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த பாட்டை பற்றி பார்ப்போம். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே. இந்த 2 வரியை எழுதுனது யாருன்னு 2 வரியை கொடுத்து கேட்டாங்கன்னா தாயுமானவர். இது ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ அந்த பொற்சுடர் அப்படின்னா மீனிங் தெரியணும். அதுக்கு வந்து சொல்லும் பொருளும்ல வந்து பொற்சுடர்னா மீனிங் என்னன்னு கேட்குறான்னு நீங்கள். பொற்சுடர், சுடர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். பொற்சுடர்னா பொன்மயமான ஒளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சித்தம் கலங்கிருச்சு, என்ன மூளை கலங்கி போச்சு, அப்போ அறிவு அப்படின்னு அர்த்தம். சித்தம்னா என்ன? அறிவு. அப்புறம் உள்ள தெளிவே பராபரமே. பராபரமே என்னன்னா மேலான பொருளே அல்லது இறைவனே, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ பராபரமே அப்படின்னா இறைவன் அர்த்தம். கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. கற்பகமே அப்படின்னா என்னென்னா ஒரு பொம்பளை பிள்ளை பேர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பொம்பளை பிள்ளை பேர் தான். இருந்தாலும் இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, கற்பகம்னா கற்பக விருட்சம் மரத்தை சொல்லுது. ஸோ கற்பக விருட்சம் அப்படின்னா என்னென்னா கேட்ட மாதிரியே வரம் தரக்கூடிய மரம் தான் கற்பக விருட்சம். ஏழைகளின் கற்பக விருட்சம்னு பனை மரத்தை சொல்லுவாங்க. ஸோ கற்பகம் அப்படிங்கிறது மரம். சரிங்களா?
ஸோ அந்த வந்து கேட்ட வரங்களை தரக்கூடியது. ஸோ கேட்டவற்றை கேட்டவாறே தரக்கூடிய மரம் தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ கற்பகம்னா மரம், சரியா? அப்புறம் ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். பராபரம் என இறைவன் அர்த்தம். ஸோ இதை தாண்டி பெருசாக கேள்விகள் கேட்க முடியாது. பிரித்தெழுதுக பாருங்கள். பின்னாடி வந்தீங்கன்னா புறவய வினாக்கள் இருக்கும். பசும் பொற்சுடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை 3ஆக பிரிக்கணும். பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரித்தெழுதுக. அதே மாதிரி கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த நீங்கள் ஈஸியாக பிரிச்சுருவீங்க. எண்ணுள்ளம் சேர்த்து எழுதுக அப்படின்னா எண்ணுள்ளம்னு சொல்லி எழுதிடுவீங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் பெருமை கூட்டல் அறிவு. இதை சேர்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேரறிவு அப்படின்னு சொல்லி எழுதணும், சரியா? ஸோ 25 கேள்விகள் இந்த ஒரு பக்கத்தில் இருந்தே கேட்க முடியும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவை வெறும் 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் ஒரு பாடத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.